ஹைதராபாத்ல இருந்து பெங்களூரு நோக்கி காவேரி டிராவல்ஸ் ஏசி ஸ்லீப்பர் பஸ் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 40+ பயணிகள் அதில் பயணிக்கிறாங்க. கர்னூல் அப்படின்ற ஏரியா கிட்ட போகும்போது திடீர்னு ஒரு தீ விபத்து ஏற்படுது. இந்த தீ விபத்து எப்படி ஏற்படுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த பஸ்ஸுக்கு முன்னால ஒரு 2 வீலர் டிராவல் பண்ணி போறாங்க. அந்த பஸ் போய் அந்த 2 வீலரை இடிச்சிடறாரு. 2 வீலரோட அந்த பையன் வந்து ஆன் ஸ்பாட்ல இறந்துறாரு. அது இடிச்சது இல்லாம அந்த 2 வீலர் போய் பஸ்ஸுக்கு கீழே மாட்டிக்குது. அது கொஞ்சம் தூரம் டிராக் பண்ணி தான் போய் நிறுத்துது. அதனால ஏற்பட்ட ஸ்பார்க்னால பஸ் கீழே ஃபுல்லா தீ பிடிச்சிருது. இதுல ஒரு பெரிய தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த டிரைவரும் கிளீனரும் இறங்கி ஓடிடுறாங்க. நிறைய நேரங்களில் நம்ம பார்த்துருப்போம், ஆக்சிடென்ட் ஆகும்போது டிரைவர் இறங்கி ஓடிடுவாங்க. இது தப்பா ரைட்டா நான் சொல்ல வரல. டிரைவர் இந்த இடத்துல இருந்திருக்கணும். அவங்க எதுக்கு ஓடுறாங்கன்னு காரணம் பாத்தீங்கன்னா, பப்ளிக் வந்துட்டு என்ன யார் மேல தப்புன்னு தெரியாமலே முதல்ல டிரைவர் தான் தாக்குவாங்க. அவங்க உயிருக்கு பயந்து தான் ஓடி இருக்காங்க. ஆனா அவங்க உயிருக்கு பயந்து ஓடினதால சில உயிர்கள் வந்துட்டு இன்னைக்கு போயிருக்கு. அவங்க ஆன் ஸ்பாட்ல இருந்து ஏதாவது காப்பாற்ற முயற்சி செஞ்சிருக்கலாம். டிரைவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அந்த பேசஞ்சர்ஸை சேஃபா கொண்டு போய் சேர்க்கறதும் ஒரு கடமை தான். அவர் வெளியில இருந்து காப்பாத்தி இருந்திருக்கலாம், நிறைய பேர் தட்டி எழுப்பி இருந்திருக்கலாம். ஏன்னா விடிய காலைல 3 மணின்றதால நிறைய பேருக்கு அது ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனதே தெரியலன்னு சொல்றாங்க. பஸ்ஸுக்குள்ள ஸ்மோக் ஸ்மெல் வந்ததால அதை சில பேர் உணர்ந்து உடனே வந்துட்டு செயல்பட்டாங்க. ஃப்ரண்ட் டோர் வந்து ஜாம் ஆயிடுச்சுங்க. ஃபயர் ஆனதால சர்க்யூட் பிரேக் ஆகி அது ஆட்டோமேட்டிக் டோர் போல இருக்கு. டோர் ஓபன் ஆகாததுனால நிறைய பேரால தப்பிக்க முடியல. ஃபயர் ஆக்சிடென்ட் முன்கூட்டியே கணிச்சு சில பேர் என்ன பண்ணிட்டாங்க, விண்டோஸ்க்கு பேக் சைடுல எக்ஸிட் டோர் இருக்கு, அதை உடைக்க ட்ரை பண்ணி அதை உடைச்சு அது மூலமா சில பேர் வந்திருக்காங்க. இன்னொரு பையன் என்ன சொல்றாருன்னா, என்னோட ஜன்னல் கதவை வந்துட்டு என் காலால உடைச்சு அதை உடைச்சிட்டேன், கிளாஸ் குதிச்சதால எனக்கு காலும் ஃபிராக்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. ஒரு சில பஸ்ல நான் பார்த்திருக்கேன், ஒவ்வொரு சீட்டுக்குமே ஹேமர் கொடுத்துருப்பாங்க. எதுக்கு அந்த சுத்தி அப்படின்னு நிறைய பேர் அதை பார்த்து யோசிச்சிருப்போம். ஆனா சில பஸ்ல காமனா ஒரு ஹேமர் கொடுத்துருப்பாங்க. ஆனா ஒரு ஹேமர் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடக்கும்போது தான் தெரியுது. ஒவ்வொரு சீட்லயும் அந்த ஹேமர் இருந்திருந்தால் அந்த பயணிகள் அந்த கிளாஸை பிரேக் பண்ணி ஈஸியா தப்பிச்சு வெளியே வந்திருக்கலாம். ஈஸியா பிரேக்கபிள் கிளாஸா இருக்கணும். அதாவது நார்மலா உடையக்கூடாது, அந்த ஹேமரால் அடிச்சு அந்த கிளாஸ் உடையணும். அந்த மாதிரி சிஸ்டம் எல்லாம் கொண்டு வரணும். நினைச்சு பாருங்க, ஒரு பஸ் ஃபுல்லா டீப்பா இருக்கு, 40 பேர் கிட்ட இருக்காங்க, எமர்ஜென்சி எக்ஸிட் இல்ல, நிறைய பேர் வந்துட்டு அந்த புகை திக்கான ஸ்மோக், ஏன்னா ஏசி கோச்சுங்களா ஃபுல்லா ஃபோம் சீட்டு குஷன் இதெல்லாம் இருக்கிறதுனால எக்கச்சக்கமான புகை. அந்த புகையால யாருக்கும் கண்ணு தெரியலையா, எந்த பக்கம் எக்ஸிட் எந்த பக்கம் என்ட்ரினே தெரியல. நாமளும் பஸ் ஏறும்போது எந்த பக்கம் எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கு இந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பயணம் பண்ணணும். ஏன்னா நம்ம உயிருக்கு நம்ம தான் வந்துட்டு பாதுகாப்பு. புகையால வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு கருகி இறந்துட்டாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, அந்த பயணிகள் தப்பிச்சு அந்த பயணிகள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க இறங்கின சில நொடிகளிலேயே வந்து பாத்தீங்கன்னா பஸ் ஃபுல்லா தீ பிடிச்சிது. இனிஷியலா புகை தான் வந்தது. புகை வரதுக்குள்ள சில பேர் இறங்கிட்டாங்க. ஒருவேளை அவங்க அதுக்குள்ள இறங்க முடியாம இருந்தாங்கன்னா அவங்களும் அதுக்குள்ள இறந்துருப்பாங்க. இறங்க சில நொடிகளிலே வந்து பாத்தீங்கன்னா பஸ் ஃபுல்லா எரிஞ்சு தீ சாம்பல் ஆயிடுச்சுங்க. ஸோ ரொம்ப துயரமான ஒரு சம்பவம். இந்த மாதிரி ஒரு பஸ் ஆக்சிடென்ட் பல நாள் கழிச்சு, அதுவும் ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்து போறாங்க. குஜராத்ல பிளைன் கிராஷ், பஸ் ஆக்சிடென்ட், கரூர்ல ஸ்டாம்பேடு, ஒரே துயரமான சம்பவமா இருக்கு இந்த 2025. அனைவரும் சீக்கிரம் குணமடைந்து வீடு திரும்பணும்னு நான் பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.